பேசிவிட்டாய். பிடி சாபத்தை பிள்ளையில்லா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் நீயே பிள்ளையா பிறக்கணும். போ ஆண்டவா, நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு சாபத்தை கொடுக்கிய. அன்று ஒரு நாளையிலே தாரகாபுரத்தை ஆண்டு வந்த தர்க்கராஜனுக்கும் தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கும் நான் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னேன். ஆனா நீங்க கோவப்பட்டு நீயே பிள்ளையா பிறக்கணும்னு சொன்னீங்க. நான் அப்பமும் தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கும் பிள்ளையா போய் பிறந்தேன். அப்ப பிள்ளையா பிறக்கும் போது நான் பருவமாகி இருக்கும் போது என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீர் எவ்வளவு பாடுபட்டியரு. அது மட்டும் இல்ல, பர்வதராஜனுக்கு பர்வதகுமாரியா பிறந்தேன். அப்பவும் நீர் என்ன பாடுபட்டியரு. கொஞ்சமாவது உமக்கு ரோசனை இருக்கா? இப்பவும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லுகிறீங்களே ஆண்டவா. ஒரு நாகத்தின் வயத்துல போய் நாம் பார்வதி சக்தியா கருவுச்சு நாம் பிறக்க முடியுமா? அப்படி கருவுச்சு பிறக்குமான அது தெய்வம் இல்ல. அப்படி பிறந்தாலும் ஆண்டவே நீர் மறு உயிர் கொடுத்தாத்தான் அது தெய்வத்துக்கு ஈடாகும். நாகத்தின் வயத்துல நான் போய் கருவா சனிக்க முடியாது, அதற்கு சட்டமும் கிடையாது. ஆண்டவா, நீங்க எனக்கு இப்பவே மாச்சு வரத்தை தாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய ஜாமிகள் ஏதாவது கருவுற்று பிறந்த சரித்திரம் உண்டா? அப்படியா? கிடையாது. இல்ல இல்ல. அதே மாதிரி கந்தபெருமான் முருகப்பெருமான் பிறந்தார். சிவபெருமான் நேர்த்தி கண்ணுல பிறந்தார். அவன் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்ந்தது. அது எங்க பொய்கையில? நான் சுருக்கமா தான் சொல்லுவேன். அதே மாதிரி மாரசாமியோ கர்ப்பசாமியோ அப்பைக்கு அப்போ எந்த விதமான ஒரு நாட்டுல வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதர்மம் எங்க நடக்கோ அப்பைக்கு அப்போ வந்து தேவதைகள் வெளியாகுமா. அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு அந்தந்த நேரத்தில் தெய்வங்கள் அவதரித்து வருகிறது. அப்படி இருப்பதனால எனக்கு நீங்க மாற்று வரங்களை தாங்க என்று பராசக்தி பார்வதி கேட்ட போது அப்பந்தான் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னார். நீ கைலாசத்தில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து இவங்க 2 பேருக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம். முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தோம்னு சொன்னா 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிந்தும் போது தன்னை மறந்து நாகங்கள் 2ம் கோபம் கொண்டு முட்டையை கொத்தி குடிச்சாலும் குடிச்சிரும். அதனாலதான் இவங்களுக்கு கலசத்தின்படியாக நீ வரத்தை கொடுவென்று ஆண்டவன் சொன்னார். அப்ப அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து 2 பேர்களுக்கு வரங்களாக கொடுத்து சரியாக 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலம், ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவர்களை பூசையில இருக்க சொல்லு. 48 நாளைக்குள்ள ஆதிபராசக்தி உன் 1008 சொருவத்திலே அரசரூபமாகி கரு உருவாக சனித்து நீ அட்டகாலி 8 பேராக அவதரிக்க வேணும் பார்வதி என்ற ஆண்டவனார் சிவபெருமான் சொன்ன போது அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆதி வெள்ளி கையில அவள் அமிர்த கலசத்தை பட்டணத்திலே நாகராஜா நாகக்கண்ணி உங்கள் 2 பேர்களுக்கும் பிள்ளை இல்லா கவலையை தீர்க்கணுமானா இதோ இந்த அமிர்த கலசங்களை உங்கள் அரண்மனைக்கு கொண்டு போய் மேல வாசலில் வைத்து வட்ட வடிவமாக அடக்கி உங்கள் உடலை சுத்தி படத்தை அதற்கு மேலாக விரித்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீங்க பூசை இருந்து வாங்க. 48 நாளைக்குள்ள நானே கரு உருவா சனித்து உங்களுக்கு கை குழந்தையா பிறப்பேன் என்று வாக்கு வரங்களை கொடுத்தார். வாக்கு வரங்களை கொடுத்த போது அவர் வரங்களை தான் வாங்கி கொண்டு நாகராஜா நாகக்கண்ணி அவர் நாகலோக பட்டணத்திலே
அங்க யாரெல்லாம் பிறக்க போற நம்ம அம்மா அப்பா அரண்மனையில இல்லாத நேரம் அங்க பார்க்க வாரத மாதிரி தெரியுது. யாரோ எவரோ ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாரத மாதிரி தெரியுது. வாங்கடி நம்ம என்னன்னு கேட்ட அவர் அம்மா வரதுக்குள்ள அனுப்பி வைப்போம் அப்படின்னு உடனே 8 பேரு வந்தா. ஏ தாத்தா உமக்கு ஊரதியா? ஊரவும் இல்ல சொரியவும் இல்லையா? உனக்கு சிறங்கு இருக்கான்னு கேட்கல, ஊர் எதுன்னு கேட்டேன். உனக்கு சிறங்கு இருந்ததுன்னு வைகி, அம்மா வாசல்ல இருக்கேன் திருநீரு, அந்த திருநீரை அள்ளிட்டு போய் நல்லா குளிச்சுட்டு மேலெல்லாம் அழைக்க தேய். அப்ப ஒரு கொப்பரை எடுத்துட்டு வா. இட்லிய வைக்கவா? அந்த கொப்பரைய சொல்லல, கப்பரைய சொன்னேன். இது திருநீத்து கப்பரை. கப்பரையில அள்ளிட்டு போய் நல்ல உடம்பெல்லாம் தேய்க்க, என்ன பிடிச்சா அட்டு போட்டோம். சரி, அம்மாவை நினைச்சாலே நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. யார் சொன்னா? அப்படி சரியில்லைன்னு வைகி, சரி செந்தட்டி வாங்கி தரேன். நல்ல மருந்து நானே. அப்படியா? நல்லா இருக்கும். செந்தட்டி வாங்கி தர போறியோ? செந்தட்டியை பிடிங்கி தரேன், நல்லா தேய் தாத்தா. எவரும் சொரிஞ்சுக்கிட்டு அலையிட்டுங்க, கிறுக்கம்ங்க போறாங்க. சரி தாத்தா, என்ன உமக்கு ஊர் எதுன்னு சொல்லியா? ஊரா? வடக்கவாடி. எடு விளக்க மாட்டேன். நான் என்ன சொன்னோம்னு இந்த கல்வி. நான் ஊர் எதுன்னு கேட்க, நீ வடக்கவாடின்னு கேட்க. உனக்கு என்னையா ஊர் இருக்கு? ஆமா, வடக்க வந்து காஞ்சி பக்கத்துல வாடிப்பட்டி கிராமம். வாடிப்பட்டியா? ஆமா. வாடிப்பட்டி எங்க இருக்கு? ஆமா, வாடிப்பட்டி மதுரை பக்கமும் இருக்கு, காஞ்சி பக்கத்துலயும் ஒரு வாடி இருக்கு. அம்மா ஏ பேத்தி, என்ன தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா. ஆமா காசி. நான் சொல்லுவத முழுசா கேட்டு அதுக்கு பிறகு நீ பதிலை பேசு. ஆமா, காசியில இருக்கு உனக்கு இங்க என்னையா வேலை? அதானே கேட்டேன். ஏ காளியம்மா மாரியம்மா, நான் கன்னியாகுமரியிலே சென்று கடலிலே நீராடி கன்னி பகவதியை வணங்கணும்னு இந்த பாதையா நான் வந்துகிட்டு இருக்கேன். போய் குளிக்க வேண்டியது. சரி, அங்க போற உனக்கு இங்க என்ன வேலை? அதானே கேட்டேன். எம்மா மாறி, வரும்போது ஊரெல்லாம் உன் பெயர், இந்த உலகமெல்லாம் உன் புகழம்மா. சரி, எங்கு பார்த்தாலும் உங்க 8 பேருடைய பிறப்பின் ரகசியத்தை ரொம்ப பெருமையா பேசுனாங்க. உங்க 8 பேரையும் தாத்தா ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். ஆமா, ஒரு 8 பார்க்கணும் வந்தேன். எங்க அம்மாவும் அப்பாவும் இறதேட போயிருக்காங்க. சரி, நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவங்க மட்டும் இப்ப வந்தாங்க. உன்னை பட்டுன்னு போட்டா நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ. நீ வந்த வழியா வீட்டுக்கு புறப்பட்டு போ. போங்க தாத்தா. வந்த வழியா வீட்டுக்கு போணுமா? ஆமா. தாத்தாவுக்கு தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கூட. அந்த கடல்ல இடக்கு கோதி குடிச்சிட்டு போறோம். ஏ பேத்தி, என்ன சாப்பாடு வச்சிருக்கியா? சாப்பாடு இல்ல, கீப்பாடு இல்ல. பழைய சோறு இருக்கா? பழைய சோறு இல்ல, கிளைய சோறு இல்ல. அது என்ன சாப்பாடு இருக்காங்க, கீப்பாடு இல்லங்காரு. அதான் பாருங்க, செந்தமிழ் தெலுங்குலே பாட்டி செய்து தமிழ எந்த மொழியில வேணாலும் கேட்கலாம். பழைய சோறு இருக்காங்க, கிளைய சோறு இல்லங்காரு. இப்போ ஒரு விருந்தாள் வருதுன்னு சொன்னா, சரி விருந்தாள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அண்ணாச்சி வாங்க இப்ப இந்த வரையோ சாப்பிட்டு கிப்ட்டு போங்களே, காப்பி கிப்பி குடிச்சிட்டு போங்களே. சரி சொல்லுத, இருந்துட்டு போங்களே. அதானே, சரி குளிச்சிட்டு இருந்துட்டு போங்களே. சரிதானே? சரி. அதனால தமிழ் வார்த்தையே 2 வார்த்தையா சொன்னா தான் நல்லா இருக்கும். அதனால ஆமா, நாளை சொல்லலாமா? ஆமா சொல்லுமா. அப்ப நான் நம்ம விரிச்சிக்கிட்டே இருக்கோம். அத 4 வார்த்தையா சொல்லுங்க. சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நாளைக்கு சொல்லுவார், நீ சத்தம் கட்ட நாளைக்கா? ஆமா சரி. அப்ப எங்க அம்மாவும் அப்பா வந்தா உன்னை கொத்தியே கொன்றுவாங்க. தாத்தா நீ வீட்டுக்கு போ. போங்க. ஏ பேத்தி, என்ன எனக்கே சாப்பிட சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அன்னம் இல்லன்னு சொல்லுது. நீங்க 8 பேரு எப்படி உயிரோட இருக்க முடியும்? அதானே. தாயே நீ மண்பத்துக்குள் இருந்திரானா, உனக்கு மகிமை ஒன்றும் கிடையாது. அம்மா நீ இருளுக்குள்ள இருந்தேயானா, உனக்கு இன்பம் அது கிடையாது. தாத்தாவோடு வந்தையா, உன்னை கைலாச அழைத்து போவே. தாத்தா கூட வந்தேன்னா உன்னை கைலாசத்திற்கு நான் அழைத்து போகிறேன். அம்மா உனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, அக்கா மாப்பிள்ள உங்க அத்தா இருக்காரு. அத்தா இருக்காரா? ஆமா. எங்க அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொல்லவே இல்ல, இதுவரைக்கும் சொல்லல. அப்படியா? உனக்கு ஒரு அக்கா இருக்கு, அக்கா வீட்டுக்காரு. உனக்கு என்ன முறை வேணும்? அக்கா வீட்டுக்காரரு, அக்கா வீட்டுக்காரு என்ன முறை வேணும்? சித்தப்பா முறை வேணும். உன் வீட்டுக்காரி நீ எப்படி கட்டியிருக்க? என் வீட்டுக்காரி தான் கட்டியிருக்கேன்.
என்ன முறையில வாக்கப்பட்டு வந்தா? அவ என் வயசுல இருந்து கொஞ்சம் ஒரு 5 வயசு மூத்தவா. மைனிய கட்டியிருக்கேன். அப்படியா? ஆமா, மூத்தவ மைனி. அதானே உன்னை ஏலன்னு கேக்கா. அப்படியா? ஏலன்னு மட்டுமா கேக்கா? கேட்ட பண்ணா வெய்யாமரத்தை கொண்டு என்ன அற கொடுக்கா தெரியுமா? அப்படியா? அது எனக்கு நல்லா தெரியும். இவர் கூட நின்னு பார்த்தாரு. அக்கா மாப்பிள்ளை உனக்கு அத்தா முறை வேணும். அவங்க 2 பேருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா. சரி. கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ 21 வகைக்கறியோட எலுமிச்சங்காய் பச்சடியோட 41 வகைக்கறியோடு உனக்கு நாறுத்தங்காய் பச்சடியோடு வேளா வேலைக்கு நான் தாத்தா உனக்கு சாப்பாடு தாரேன் வாரியா? என்ன இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க. பாயாசமா? பாயாசம் என்ன? உனக்கு வாழைப்பழம் வாங்கி தரேன். சாப்பிட்டது நல்லா செமிக்கும். அதனால நீங்க 8 பேருக்கு என் கூட வரதுக்கு சம்மதம்னா இந்த பறக்கும் படகுல உட்காரு. யோசித்து பார்த்தா என்ன சாப்பாடுன்னா உடனே ஆட்டுமணி சம்மதித்தா பறக்கும் படகுல உட்கார்ந்தா. வயத்தை நினைச்சவா வாழ மாட்டா. ஆமா, சாப்பாட்டு ஒரு நேரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கணும். 3 நேரமும் முங்க சாப்பிடணும்னு சொன்னா சங்கடம் தான். அப்படி சொல்லிதேரு. நல்ல உண்பம் தானே காலையில உரம் போடுவோம். எந்த வாழைக்கா தென்னைக்கா இல்ல நல்ல சாப்பிடத்துல உழைக்க முடியும்னு சொல்ல வரேன். இங்க 8 பேர் என்னோடு வரணும்னு ஆசைப்பட்டா இந்த பறக்கும் படகுல உட்காருங்க. அவ ஆட்டுமண்டி சம்மதித்து அட்டகாலி 8 பேர் அவ பறக்கும் நல்ல படகனே. அந்த பாவைகள் இருந்து கொண்டு அவர் கைலாச மல்லையதர் மல்லையதர் கண்ணபிரான் வாரா. அப்படி கைலாசம் வாரபோது என் சந்தி நல்ல மாரியம்மா அவ தாயத்தான் நினைக்கால. தாயை நினைத்த போது அந்த நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்து நச்சண்டு தும்மல் போட்டு மயக்க முழுங்கிற போறாரு. செட்டுக்கார அண்ணாச்சி உன தோண்டி பிடிங்கிடுவாரு. உனக்கு ஏன் தும்மல் வருதுன்னா எங்க ஆச்சி உன்ன நினைச்சுக்கிட்டே இருக்கா. மணி வேற 2 ஆகுது. இந்த கிழமை சாயங்காலமே நேத்தே போனாலும் வீட்டுக்கு வரல அப்படின்னு பசு மாட்டு சாணியை அள்ளி நல்ல சருவ சட்டியில தண்ணிய ஊத்தி கர 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 கரன்னு கரைச்சி நீ வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹாப்பி தீபாவளி. அவர் வந்து எனக்கு மச்சனே, என் வீட்டுக்காரருக்கு தம்பி. அவர் சாலையில கொண்டு ஊத்துவா. சாணிய கரைச்சு தலையில ஊத்துவாங்களா? என்ன பேசுத? தானிய கரைச்சி வச்சிருக்கான்னா முத்தத்துல தொழிச்சு தூத்து கோலம் போட்டு இந்த கோலத்து முகத்துல முழிச்சிட்டு வரட்டும்னு அதை நினைச்சுக்கிட்டே கரைக்கா. அதான் உனக்கு இப்ப தும்மல் வருது. அப்ப நாங்க கண்ணிக்கு நாசி விளைந்து நச்சென்று தும்மல் போட்ட உடனே பிள்ளைகளை காணாமல் நாகலோக வட்டணத்திலே வந்து தேடி பார்த்தா எங்கேயும் காணாமல் ஆகாய மார்க்கமாகவே சீறி படம் எடுத்து வந்தார்கள். சீறி படம் எடுத்து வர சூரியனை மறைத்து நின்று 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழி இருளாக சூழ்ந்து என்பெருமான் தலை குனிந்து நிற்க மீண்டும் தன் மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால் நீட்டினார். படத்தை சுருக்கி கோபத்தை குறைத்து சாந்த குணம் படைத்து கண்ணா வருக மாயவா வருக பிள்ளைகளை கொடுப்பது போல் கொடுத்து விட்டு இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? நாகராஜா நாகக்கண்ணி பிள்ளையில்லா குறையை தீர்க்கத்தான் இந்த குழந்தையை நாங்க கொடுத்தோம். மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாரியம்மாளை பிறவி செய்தோம். இனி 8 பேரையும் வளர்க்கக்கூடிய திராணி உங்ககிட்ட இல்ல. அதனால நான் கைலாசத்துக்கு எடுத்து போகிறேன் என்று 2 பேர்களுக்கும் மோட்சங்களை கொடுத்து கைலாச மல்லைய பிரான் வாரா ஆதி சக்தி இடமாதி
8 பேர்களும் இப்படியாகவே கைலாசத்திலே குலவிருந்து வருகின்றார்.
அம்மா விளையாடி வருவாளா ஐந்து சடை இழகி ஏ சந்தியில வந்தவளா ஏ சந்தி நல்ல மாரியம்மா நீ ஆயிரங்கன் பேரழகி அம்மா நாக முகத்தழகி ஏ நல்ல முத்து மாரியம்மா நீ நாராயணன் தங்கையம்மா அஞ்சி சட கொஞ்சி வர உனக்கு அழகு சட பின்னி வர சட குலுங்க முடி குலுங்க போற முடி நின்ற செய்ய போலக்காரமா எங்கே வந்து விழுந்த சட ஏ தேவி சந்தி மாரியம்மா உனக்கு தென்கடலும் நீராட அவ மேலு பக்கம் விழுந்த சட மேல்கடலும் நீராட கீழு பக்கம் விழுந்த சட கீழ்கடலும் நீராட ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஆட்டா பொன்னான மனை குலவ நீங்க முக்கா முக்கா மூணு பேரும் குலவ போடுங்கம்மா இன்னும் ஒரு குலவ நீங்க இட்ட வாயு பூத்தறிய ஏ பொல்லாத மாரியம்மா இப்ப விளையாடி வாராள அம்மா வேப்பில கையில் எடுப்பா தாய வேண்டிய வரம் கொடுப்பா அவ கப்பறைய கையில் எடுப்பா கண்டவருக்கு வரம் கொடுப்பா அவ உடுக்கைய கையில் எடுப்பா உண்மை குறி சொல்லிடுவா பம்பை கையில் எடுப்பா பார்த்தவருக்கு வரம் கொடுப்பா அம்மா பெரம்ப கையில் எடுப்பா அவ பேரு வச்சு வாராளே 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 கடிவழகி மாரியம்மா ஏ சாட்டைய கையில் எடுப்பா சகல மக்களுக்கு வரம் கொடுப்பா ஏ வாக்கு சொன்னா தப்பாது மாறி வரம் கொடுத்தா வையாது அவ பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பா மதலை இல்ல மக்களுக்கு மதலை வரம் கொடுப்பா குழந்தை இல்ல மக்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பா ஏ பொல்லாத மாரியம்மா நீ ஈராறு ஓடுகின்ற அண்ணா இருக்க குடி தன்னதில இறந்தரித்து வந்தவளா இருக்கன் குடி மாரியம்மா ஆட்டா விளையாடி வாராளே அவ மஞ்ச முகத்தழகி மாயனோட தங்கையம்மா போற முகத்தழகி கோபாலன் தங்கையம்மா கும்பத்தழகியம்மா கோபாலன் தங்கையம்மா கிரகத்தழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா வாராளே மாரியம்மா இந்த ஊரு எல்லாம் ஒம்பையரு ஆய உலகம் எல்லாம் உண்புகளா எம்மா நாடு எல்லாம் ஒம்பையரு நாயகிய மாரியம்மா இந்த நகரம் எல்லாம் உண்புகளா அம்பிகைய மாரியம்மா உனக்கு சிங்கமுக தண்டியலா சிவன் கொடுத்த பாக்கியம்மா கஜமுக தண்டியலா கடவுளோட பாக்கியம்மா யாழி முக தண்டியலா இறைவனோட பாக்கியம்மா எண்டாய மாரியம்மா ஆடி வரும் வேளையில காப்பு கலகலங்க கரும்பு ரெண்டு ஓசையிட அவ காப்பு மிட்டா தலையமிட்டா மாறி கண்ணாடி வளையலிட்டா கட்டழகி மாரியம்மா நீ ஆடி வரும் வேளையில அம்பிகைய மாறிக்கிட்டா மஞ்சள் போடவக்காரி மறிக்குழந்து வாசக்காரி செவ்வாட காரியம்மா சிவனாரோட தேவியம்மா சந்தி நல்லா வந்தவளா சந்தி நல்ல மாரியம்மா ஏ வட்ட நல்ல பொட்டுக்காரி அவ சரியப்பட்டு சேலக்காரி சாண்டொழுங்க பின்னுவலுங்க சந்தனங்கள் வேட்டொழுங்க உனக்கு பட்டு போல நாவலகா பவளம் போல பல்லழகா ஏ பத்தினிய மாரியம்மா ஏ சக்தி கொண்டு வாராளம்மா வாராளே வாராளே தாய வடக்கருந்து வாராளே தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ
தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ தன்னன்னாதீனம் தன்னானோ தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானே அங்கே ஆலேலம் கும்மி ஆலேலோ அவாடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அங்கே ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ மூணு குதிரைய முத்தத்தில தாய முத்து அரம்மன் தெருமேல மூணு குதிரைய முத்தத்தில தாய முத்தாரம்மன் தெருமேல அது முத்தாரம்மன் தெருமேல தெருமேல வர முத்து மாறிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்க அங்கே ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ நாலு குதிரைய முத்தத்தில எங்க நாகம்மா தேவி அந்த தெருமேல நாலு குதிரைய முத்தத்தில எங்க நாகம்மா தேவி அந்த தெருமேல நாகம்மா தேவி அந்த தெருமேல வர நாகம்மா தேவிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஒரு கொலவ போட்டு கும்மி அடிய ஏ அஞ்சு குதிரைய முத்தத்தில எங்க அக்கினி காளியன் தெருமேல அஞ்சு குதிரைய முத்தத்தில எங்க அக்கினி காளியன் தெருமேல அவ அக்கினி காளியன் தெருமேல அவ தெருமேல வர அக்கினி காளிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா மாறி பிறந்தது குளிர்ந்து பத்தியில மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு அவ தென்னாடு காத்தவ மாரியம்மாளுக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா தாயா ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி அம்மா சடை பிறந்தது சதுரகிரி அது எம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது இந்த ஊரா ஏ குச்சால மல சாரலில கொலுவான தப்ப கொலம் மடியில குச்சால மல சாரலில கொலுவான தப்ப கொலம் மடியில கொலுவான தப்ப கொலம் மடியில அவ கொல
மாளியம்மாளுக்கு குனிந்து கும்மிய கொட்டுங்கம்மா தாய கைலாசமலை தான் கடந்து அவ கஸ்தூரி வாசனை தான் நின்று ஏ கைலாசமலை தான் கடந்து தாய கஸ்தூரி வாசனை தான் நின்று அவ கஸ்தூரி வாசனை தான் நின்று அவ வேத்து வருகிற மாரியம்மாளுக்கு வெள்ளி குண்டம் கொண்டு வீசுங்க ஏ கும்பம் வருவத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா கும்பம் வருவத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா கும்பம் எடுத்து வருகிற மாரிக்கு குனிந்து கும்மிய கொட்டுங்கம்மா ஏ மஞ்ச சேலைய மாறா பந்தாய மடி நிறைந்த மகிழம்புவா மஞ்ச சேலைய மாறா பந்தாய மடி நிறைந்த மகிழம்புவா அவ மடி நிறைந்த மகிழம்புவா அவ கொண்ட வருத்தவ மாரியம்மாளுக்கு கொண்டு வந்து கூட மல்லிகை பூவா நீராடி தாய சிங்கார தோப்பில வந்துறங்கி சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தோப்பில வந்துறங்கி அவ சிங்கார தோப்பில வந்துறங்கி அவ தங்கி இருக்கிற மாரியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வேப்ப மரத்தையும் தூருங்கம்மா காப்பி வெத்தில கட்ட வரத்துங்கம்மா நீங்க அவ வேத்து வரல மாரியம்மாளுக்கு வெள்ளி குந்தம் கொண்டு மாமரத்தையும் தூருங்கம்மா நீங்க மல்லிகை மொட்டை பரத்துங்கம்மா நீங்க மல்லிகை மொட்டை பரத்துங்கம்மா அவ மயங்கி வரல மாரியம்மாளுக்கு மயிலு குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அப்படியாகவே இருக்கும் போது அட்டகாலி 8 பேரும் நாகலோக பட்டணத்திலே வந்த அவதாஜனும் நாகக்கண்ணியும் என்ன செய்கின்றார் நாகராஜனும் நாகக்கண்ணியும் 8 குழந்தைகள் வந்து பிறந்த போது மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு பிள்ளையை பார்க்கும் போது 2 பேர்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா மரிமகா தான் எடுத்தாள் மரிமகா தான் எடுத்தாள் சேர்த்து மகா தான் எடுத்தாள் அவசியத்தோடு முத்தம் கோரிமகா தான் எடுத்தாள் கோடி லட்சம் முத்தமிட்டாள் அள்ளி மெல்ல
முத்தமிட்டு கோரி எடுத்தார்கள். கோடி லட்சம் முத்தமிட்டு இந்த சிறப்பான வேளையில் ஹாப்பி தீபாவளி. இந்த சிறப்பான வேளையில் ஹாப்பி தீபாவளி கண்டென்ட்டா ஹாப்பி தீபாவளி. அவளுக்கு தீபாவளியே முடிஞ்சிடும். ஹாப்பி தீபாவளி. அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டு நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்ற திரு மக்களை அரண்மனையிலே கொண்டு வந்து அமர்ந்திருக்க இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று ஆலயத்திலே இருந்து 12 சொல்லக்கூடிய அருமை அப்பாவின் அன்பு கரத்தாலே நாமளுடைய வில்லிசைய அன்பு பாராட்டி ஒரு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோடு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு நாமளை சபையிலே அன்பு செலுத்தி உள்ளார்கள். துணை கொடுத்தால் பிணிதீரும் என்பார்கள். அந்த சாஸ்திரத்துக்கு இணங்க நாமளுக்கு ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து புகழாகவே போச்சு ஒரு மலர் மாலையவும் அணிவித்து நாமளை மகிழ்ச்சியோடு அன்போடு அரவணைத்து ஆதரித்து அண்ணாச்சி பன்னீர் அண்ணாச்சி என்று சொல்லக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட செல்வ சிறுமா உண்பதற்கு சோறு தந்து தின்பதற்கு இலைப்பாக்கு தந்து உடுத்ததற்கு உடை கொடுத்து திருமுடிக்க பூ கொடுத்து அப்பேற்பட்ட குணம் படைத்தவர். அதாவது பணங்களை செலவழிக்க எத்தனையோ விதிமுறைகள் இருக்கு. அதாவது இப்படி சிவ ஆலயங்கள்ல சக்தி ஆலயங்கள்ல இப்படி சிறப்போடு செல்வாக்கோடு தனியாக நமக்கு நன்கொடையாக வில்லு படிக்க வைத்து நமக்கு செலவு செய்த அதாவது பன்னீர் அண்ணாச்சி என்று சொல்லக்கூடியவர்கள் அன்பு குணம் படைத்த அவங்க குடும்பத்துல அத்தனை பேர்களுமே நல்ல குணம். ஆமா, மருமக்கமார்கள் மகள்கள் இப்பேற்பட்ட அவங்களுடைய மனைவி அப்பேற்பட்ட செல்வ சீதேவிகள் வந்து நம்மளை ஒரு தொழிலாளின்னு மதியாம அவங்க குடும்பத்துல ஒருவராக நம்மளை நினைத்து பயபக்தியோடு அதாவது நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோடு நமக்கு ரொம்ப உபசாரம் செய்தார்கள். அப்பேற்பட்ட பன்னீர் அண்ணாச்சி என்று சொல்லக்கூடிய குடும்பம் அல்ல அவங்களுடைய வழி வம்சம் அல்ல. ஆலயத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் அனைவர்களும் வரி கொடுக்கும் மக்கள் எல்லாம் அம்மனுடைய அருளாலே அனைவர்களும் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், அவர் வளர் முருகனோட அங்கே வளர வேண்டும். அவர் 1 10 நல்ல 100 கோடி உயர வேணும் கைலை போல ஆள் போல இலை தழுத்து அருகுது போல் வேர்கள் ஊந்திய அவர் முள்ளது மொறிந்திடாமல் தலையில் முடிந்த பூவும் வாடிடாமல் அவர் மாங்கலியம் தழைக்க வேண்டும் என்று மங்களகரமா வாழ வேண்டும். சண்டி மாரியம்மனோட அருளால மாறி அருளால என்னைக்கும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மாறி அருளாலே என்றைக்கும் மகிழ்ச்சியாக மங்களகரமாக வாழ வேண்டும் என்று அதோடு அவர்கள் மரக்கடை வைத்திருக்கின்றார்கள். மரக்கடைன்னு சொன்னா நில ஜன்னலி கதவு அதே மாதிரி பர்னிச்சர் பொருட்கள் அப்பேற்பட்ட தொழில் வைத்திருக்கின்ற அதாவது பன்னீர் என்று சொல்லக்கூடியவர்கள்
அப்பேற்பட்ட தொழிலானது இந்த மாரியம்மாளுடைய கிருபையால அவங்க செய்யக்கூடிய தொழிலானது 1 10 லட்சம் கோடி கோடிகளாக வியாபாரங்கள் நடந்து இந்த மாரியம்மாள் அருளால இன்னும் மேன்மை பெற்று வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. ஆமையா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக என்ன அந்த நாகக்கண்ணி பெற்ற திருமக்களை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? ஊட்டி மல்ல வளர்த்துவார், அவரை ஊட்டி மல்ல வளர்த்துவார், அவரை உடம்பெல்லாம் நெய்வுரு தேய்ச்சி வளர்ப்பார், தேகமெல்லாம் நெய்வுரு 4 ஒரு மேனையுமா நலமோடி வளர்த்துவார், பொழுது ஒரு வண்ணமும் புகழாக வளர்த்துவார், வளர்த்து வரும் நாளை 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி செல்வமாகவே வளர்த்து வரும்போது ஆதி கைலாசத்திலே பராசக்தியாகப்பட்ட பார்வதி பார்த்தா இந்த சக்தியின் மகிமையினாலதான நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 குழந்தைகளை கொடுத்தோம். அந்த 8 குழந்தைகளும் பிறந்த மகிமையை ஆண்டவன் சிவபெருமான் அறியணும் தெரியணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம நேரடியா சொல்லக்கூடாது. வழிய போனா கிளவிம்பா. அதனால நம்ம நேரடியா போய் சொன்னோம்னு சொன்னா அதுல நமக்கு மதிப்பு இருக்காது. ஆகையினா இந்த இறைவன்கிட்ட காட்டை கட்டி மலையை கட்டி சாட மாடைய சொன்னாதான் இவருக்கு தெரியும் அப்படின்னு கைலாசத்திலே வந்து கடவுளை அழைத்த பார்வதி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளோ ஈஸ்வரனை இறையோ படியளக்க போகும்போது நீங்க பாரேல உலகமெல்லாம் ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு உலகமெல்லாம் நீங்க இறையிலக்க போகிறீங்களே உலகமெல்லாம் நீர் படியிலக்க போகும்போது என்ன மாதிரி அழகு பெண்ணை நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா? பெண்ணா பிறந்தவளுக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். கட்டிய கணவன் நம்மள ஒரு வார்த்தை நல்லா அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா? நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? இல்ல அந்த அம்மா செய்திருக்கக்கூடிய சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா? அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் தானே. அப்ப இந்த பார்வதி சிவபெருமானிடத்துல என்ன மாதிரி அழகு பண்ண நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஆண்டவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்ட உடனே இறைவன் சிவபெருமான் சொன்னார், பார்வதி நீ தான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னை விட 2 மடங்கு அழகு நிறைந்தவா உன் தங்கை மாதிரி 8 பேரும் இருக்கிறார். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 குழந்தைகளை கொடுத்திய அம்மா உன்னை விட அவ 8 பேரும் தான் ரொம்ப பேர் அழகியா இருக்கா. நீ தான் அழகு அழகுன்னு நினைக்காத. தன்னை மெச்சுக்குமா டவட்டு குளக்கட்ட, ஊரை மெச்சுக்குமா ஊச குளக்கட்ட. விடியாக்கால ஆச்சுன்னா 2யுமே சாப்பிட முடியாதுடி. சாப்பிட முடியாது. 2யும் பிச்சா நூல் வரும், ஊசிருமோ பிறகு. சரி, அதனால நீ தான் அழகு அழகுன்னு நினைக்காத. உன்னை விட அவ 8 பேரும் தான் ரொம்ப அழகா இருக்கிறா. நல்ல அழகோடு இருக்கின்றார்கள். பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி, கண்ணுக்கு கண்ணழகி அவ காது மூக்கு வடிவழகி, அவள் மூக்கழகும் மொழியழகும் முகத்தின் திருவழகும். அடேங்கப்பா, கோடி சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள்ளடைத்தா என்ன ஒரு அழகா இருப்பாளோ, இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழம் கலந்து சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ, மஞ்ச தேரா இருக்கும். பிறகு அப்பேற்பட்ட அழகு நிறைந்தவா அவ அட்டகாளி 8 பேரும். உன்னை விட 2 பேர்களும் 8 பேர்களும் 2 மடங்கு அழகு என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் கையில வச்சு கெட்டணும்யா.
8 பேர்களையும் ஆண்டவன் உயர்வாக பேசும்போது என்னையா அப்பம் பார்த்தால பார்வதி பார்த்தால பார்வதி பகவானோட இடமதி அவ பாவையர்கள் 8 பேர் பகவான் மறுபடியும் பார்த்தாரா அவர் என்னை தமறந்திடுவார் 8 பேரை மனம் முடிப்பார் சக்திய மறந்திடுவார் சங்கரிய மனம் முடிப்பார் ஈஸ்வரிய மறந்திடுவார் முத்து மாரிய மனம் முடிப்பார் பார்வதி மனதில் எண்ணி இந்த ஆண்டவே மறுபடியும் அவ 8 பேரையும் பார்க்க கூடாது. சரி பார்க்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? பார்க்காம இருக்கணும் என்ன செய்யணும்? அவ 8 பேரையும் கைலாசம் கொண்டு வந்து நம்ம கண் பார்வையில வைக்கணும். ஆமா ஒருவேளை அவ இப்ப அவளுக்கு 5-6 வயசு இருக்கும். சரி அவ இப்பமே இப்படி ஒரு அழகா இருக்கான்னு ஆண்டவன் சொல்லுகிறார். ஆமையா நாளைக்கு வளர்ந்து அவ வாலிபமாகி வந்தான்னா இதுல இருந்து இன்னும் அழகா இருப்பா. ஆமா அப்ப ஆண்டவன் அவளை கண்டா நம்மள மறக்கத்தானே செய்வாரு. மறப்பார்ல நம்ம மீது இருக்கக்கூடிய அன்பு அவ மேல அதிகமாகிருமோ ஆமா அப்படின்னு பார்வதிக்கு ஒரே பயம். ஆமா பயம் பயம் ஒரே பயம் பயப்படத்தானே செய்வா. சரிதானே எந்த ஒரு மனைவியுமே என்னய்யா நாமல் மீது இருக்கக்கூடிய அன்பு வந்து இன்னும் ஒருவர் மேல அதிகமாகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமையா அத மாதிரி பார்வதி நம்ம மீது இருக்கும் அன்பு அவ 8 பேர் மேலயும் போயிருமோ எங்க நம்மளை விட்டு ஆண்டவே விலகி போயிருவாரோ அப்படின்னு அவளுக்கு என்ன அந்த இறைவன் மீது ஒரே கோபமும் கொடுங்கவலையும் கொண்டு அவ 8 பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம போய் எடுக்க முடியுமாப்பா? முடியாது முடியாது. அதனால இந்த இறைவன் கிட்டயே நம்ம தோழி பண்ணா கேட்போம். அவள் 8 பேரையும் கேட்கணும்னு சொன்னா தோழி பண்ணா கேட்டா தான் கொண்டு வந்து கொடுப்பாரு என்று இறைவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறார்? நீ படியலக்க போறதுனால நான் ஒத்தையில இருக்கேன். சரி என்ன 8 நாளைக்குள்ள கண்டிப்பா எனக்கு 7-8 தோழி வேணும். வேணும் வேணும் 7-8 தோழி 7-8 தோழி வேணும். கோழி இல்ல நானும் தோழி தான் சொன்னேன். தோழி பெண்கள் அதுதானே கேட்டேன். கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு தான் போகணும். ஆமா நாளைக்கு காலையில போய் எடுக்கணும். நாளைக்கு காலையில தீபாவளிக்கு எடுத்து கறியை வச்சு ஆமா உனக்கு ஒரு சூப்பு போடணும். என்னத்த உனக்கு படப்பே போட்டு வந்தாத்தா. அப்படியா? சரி அதாவது படப்பு ஒரு பாட்டிலு இது பூரா எங்க செய்யணும் தெரியுமா? எங்க அதாவது தீபாவளி கொண்டாடுறோம் பத்தியா? ஆமா அசுரம்னு ஒருத்தர் இருந்தாங்க. அசுரன் ஆமா அசுரனை வந்து நரகாசுரன் அசுரனை வந்து வதைத்து வதை முடித்திய தினமானது இந்த தீபாவளி. அவனை எதுக்காக வதை முடித்தார்கள்? அவன் வந்து ஊருக்குள்ள ரொம்ப இடைஞ்சலு. ஒரு வீட்லயும் தினம் சாப்பாடு கொண்டு போய் வண்டியில கூட்டி கொண்டு போய் சரி சாப்பாடு கொடுப்பது வழக்கம். சாப்பாடு கொடுப்பது வழக்கம். இப்படியே இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தினம் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தரும் வண்டி கட்டி சாப்பாடு சௌகரியத்தை கொண்டு போய் கொடுப்பாங்களா? பார்த்தாங்க. அதாவது இந்த கண்ணபெருமானை நினைத்து ஒரு பாட்டியானவள் ஒரே ஒரு மகன். அவன் வண்டியும் முழுங்கிடுவான், ஆள் போனாலும் ஆளையும் முழுங்கிடுவான். இவன் இளைஞர்கள் தீர்க்கணும்னு சொன்னா கண்ணபெருமானால் தான் முடியும்னு சொல்லி கண்ணபெருமானே அவதாரமாகி அந்த அசுரன் என்ற அசுரனை இன்றைய தினமாதிரி அன்றைக்கு அதாவது காலையில 5 மணிக்கு அவனை கொன்றார்களாம். அதனால இன்னைக்கு 5 to 6க்குள்ள வந்து எது சொன்னோம்னா எனக்கு படைக்கணும் 5 to 6க்குள்ள அவனுடைய இறந்த நாளை கொண்டாடுகிறார். அதுதான் தீபாவளி என்று கொண்டாடும் போது நல்ல படைகள் வச்சு சோறு கறி பலகாரம் என்னென்ன உண்டோ இவ்வளவும் படைச்சு சாமி கும்பிட்டு புது வேஷ்டி புது சட்டை. அதான் உனக்கு படை போடுதம்னு சொன்னேன். அதை சொல்ல போய் தான் இதை சொல்ல போனேன். சரி சரி இருக்கட்டும். அதே மாதிரி நமக்கு தீபாவளியை அவருடைய நினைவாக தீபாவளி கொண்டாடுகிறோம். அது மாதிரி தோழி பெண்கள் வேணும், கோழி வேண்டாம். சரி என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். ஆமையா கைபிடிக்க தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமா தோழி வேணும், தட்டாங்கள்
பகவானும் ஏது சொல்வார். எம்மா பார்வதி, நீ கேக்குறபடியாக எண்ணி 8 நாளைக்குள்ள தோழி பண்ண வேணும்னு கேட்க 8 நாளைக்குள்ள உனக்கு தோழி பண்ண கேட்க நான் எப்படி கொடுக்க? ஆண்டவா, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நாங்கள் உங்க வட்டணத்துல இருக்கிறாய் எனது தங்கைமார்கள். எனது தங்கைமார் 8 பேர்களையுமே நீ எடுத்து வந்து கொடுத்தா மட்டும் போதும். இது அங்க எங்கன்னு ஏன் அலைதியரு? பார்வதி, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவன்னு எனக்கு தெரியும். உன் தங்கைமாரை எடுக்கணும்னு சொன்னா அது என்னால முடியாது. என் பெருமான் கோபால கண்ணனால் மட்டும்தான் முடியும். அவரால் தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி என் பெருமானாகிய கோபால கண்ணனை வரவழைத்து, கோபால கண்ணா, ஆண்டவே வர வர ஆளே சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? நான் என்ன மாதிரி அழகு பண்ண பாத்திருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் உன்னை விட உன் தங்கச்சி தான் அழகா இருக்கான்னு உயர்த்தியா பேசுகிறாரு. இன்னைக்கு பேசுவாரு, நாளைக்கு கூட்டிக்கிட்டே வந்துருவாரு. பிற என் ஒரு தாலி 9 பங்கு வச்சாதான் என் வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவே சிவபெருமானுக்கு தெரியாம நான் 7-8 தோழி பண்ணா கொண்டு வந்து என்னோடு நான் வைத்திருக்கலாம்னு கேட்டேன். அவர் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீண்டாம் போய் அவ 8 பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வர வேண்டும். பார்வதி, என்ன நான் போனோம்னா அண்ணனுக்கு 2 வரம் வேணும். என்ன வரம் வேணும்? 2 வரம் வேணுமா? ஆமா. அவ ஒருத்தி 2 பேரா இருந்தான்னா தோல்ல 1 இடுப்புல 1ன்னு தூக்கிட்டு வந்துருவேன். அவ அட்டகாலி 8 பேரா இருப்பதனால சரி எம்மா பார்வதி, அத்தானுக்கு அத்தானிடத்துல இருக்கக்கூடிய 2 வரங்கள் எனக்கு வேணும். வேணும் ஐயா. பறக்கும் படகும் நாகதாளி வேறையும் நீ கொண்டு வந்து கொடுத்தா அண்ணனை இப்பவே போயிட்டு வரேன் என்று என் பெருமான் சொன்ன போது அவர் இறைவனோட இடமதி அவ பறக்கும் படகதைத்தான் நாகதாளி வேறதைத்தான் நாதன் தேவி அவ கேட்ட போது பார்வதி என்கிட்ட இந்த 2 வரமும் இருக்குன்னு உங்ககிட்ட உண்மையை சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. எங்க அண்ணன் எங்க? அண்ணன் தான் சொன்னாரு. உங்களுக்கு என்னன்னு கேட்டேன். அதான் கேட்டேன். சரி, உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. ஆமா. அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரா? இதையும் சொல்லிட்டாரா? உண்மையை சொன்னாலும் பரவாயில்லை. சரி, அவர் பிள்ளையை எடுத்து வரும்போது கைலாசத்துக்கு திறந்திருக்கா. கைலாசத்துக்கு வரும்போது கண்ணன் வரும் வழியெல்லாம் 3.25 நாளையை இருள் சூழ்ந்து நிற்பார். கண்ணு திறந்திருக்கலாம் அப்படின்னு சாபத்தை கொடுத்த ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து வரங்களை கொடுத்த போது அவ வரங்களை தவாங்கி கொண்டு பார்வதி அவள் அண்ணனிடம் கொடுப்பாள். அண்ணனிடம் கொடுத்த போது அச்சுதனாகி எம்பெருமான் வரத்தை வாங்கினார். நம்ம இப்படியே போனா 8 பேர் யாரென்று நாமளே அறிந்து கொள்ளுவான். கூப்பிட்டா வரமாட்டாங்க. இந்த சொரூபங்களை விட்டு வேறு சொரூபம் எடுக்க வேணுமே என்று அவர் எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு. என் பெருமான் கோபாலன் 90 10 துவண்டதோரு கிழவரை 400 10 நரைத்ததோரு கிழவரை
தொட்ட நாமம் 96 காவி உடை அணிந்தார் கழுத்திலே துளசி மணி மாலை போட்டார் இப்படி தன்னைத்தானே வயதான கிழவரை போல் வடிவங்களை எடுத்து கண்ணபிரான் நேர நாகலோக பட்டணத்திற்கு வந்தார். பட்டணத்துக்கு வந்த உடனே 8 பேரும் மாணிக்க புத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு அவள் கையாலே மண்ணை குமித்து விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி மண்ணை குமித்து விளையாடி கொண்டிருக்க என்பெருமான் அங்கிருந்து வந்த உடனே பார்த்தா மாரியம்மா, ஏ காளி, ஏ சந்தன மாறி, ஏ வண்டாடு மொட்டை மாரியம்மா, ஏ துர்க்க, அவளுக்கு என்ன சவுண்ட் உள்ள போயிட்டு சார்ச்சி இறங்கி